வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணைத் தொகை தமிழ்நாட்டில் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை குறித்து ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. ஸோ என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மே 30ஆம் தேதி கடைசி தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஒரு சில முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎம் கிசான் மத்திய அரசு விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கும் பிஎம் கிசான் திட்டத்தை தவணைத் தொகை பணிகளை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே 22 தவணைத் தொகைகள் இந்த திட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் பிஎம் கிசான் 23வது தவணைத் தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்காக மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு விவசாய தனித்துவ அடையாள எண் பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையில் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல்கள் வெளியாகி உள்ளன. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் குறிப்பாக அறிவிப்பில் மே 30ஆம் தேதிக்குள் விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்துக்கு தேவையான தனித்துவ அந்த ஃபார்மர் ஐடின்னு சொல்லக்கூடிய அடையாள எண் பெற விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதுக்குள்ளார உங்களுடைய ஃபார்மர் ஐடியை வாங்கியிருக்கணும். நாகப்பட்டினத்திற்கான ஒரு அப்டேட்டு தான் இதை குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதம மந்திரியுடைய விவசாய கௌரவ திட்டம் பிஎம் கிசான் திட்டத்தின் அடிப்படையில் இதை கொண்டு வராங்க. 23வது தவணைத் தொகை பெறவும் வேளாண் உழவர் நலத்துறை மூலம் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து கிடைக்கவும் இனி தனித்துவ அடையாள எண் விவசாயிகள் நில உரிமை பதிவு பெறுதல் அவசியம் என மாவட்ட தலைவர் ஆகாஷ் அறிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்த விவசாயிகள் 50,665 பேரில் 37,946 பேர் மட்டுமே உள்ள பிரதம மந்திரியின் கிசான் தனித்துவ அடையாள அட்டை பெற்ற மீதமுள்ள 12,621 பேர் பிரதம மந்திரியின் தனித்துவ அடையாள எண் விவசாய நில உடைமை பதிவு பெறாமல் உள்ளனர். ஸோ உடனடியாக அந்த ஃபார்மர் ஐடி கார்டை நீங்கள் வாங்கணும். விவசாய தனித்துவ அடையாள அட்டை ஏன் பெற வேண்டும்? 23வது தவணைத் தொகை பெறுவதற்கு தனித்துவ விவசாய நில உடைமை பதிவு பெறுதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் விற்பனை செய்ய விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய இயற்கை பேரிடர் நிவாரண நிதி வறட்சி வெள்ளம் காலம் தவறிய காலங்களில் கனமழை மகசூல் பாதிப்பு பெற ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள் பெறவும் விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் அவசியம். மேலும் டிராக்டர் இதர மானியங்கள் பெறவும் பயிர்க்கடன் பெறுதல் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களுக்குமே இந்த ஃபார்மர் ஐடி கார்டு ரொம்ப அவசியம். ஸோ அதனால் விவசாயிகள் தங்கள் முன்னோர்கள் பெயரில் பட்டா உள்ள விவசாயிகள் தங்கள் பெயரில் உள்ள பட்டா பெற்று அதனுடன் ஆதார் எண்ணை இணைத்து பதிவு செய்து விரைவாக தனித்துவ அடையாள அட்டை பதிவு பெறுதல் அவசியம். மேலும் பட்டா பெயர் மாற்றத்துக்கான ஆன்லைன் பதிவு செய்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதன் ஒரு நகலை வட்டார வேளாண் உதவி இயக்குனர் வசம் கிடைக்குமாறு வழங்கினால் துறை மூலம் பெயர் மாற்றத்துக்கான உதவிகள் வழங்கப்படும். விவசாய தனித்துவ அடையாள எண் பெற கடைசி தேதி மே 30/5/2026. ஸோ இதற்குள்ளார நீங்கள் தனித்துவ அடையாள எண் விவசாயிகள் நில உடைமை பதிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணைத் தொகை குறித்த அப்டேட் பார்த்திங்கன்னா, தவணைத் தொகை அடுத்த கட்ட தவணைத் தொகை குறித்த அப்டேட் நாகப்பட்டினம் ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதம மந்திரி கிசான் சம்மா கௌரவ நிதி திட்டத்தின் 23வது தவணைத் தொகையை பெறவும் வேளாண் உழவர் நலத்துறை மூலம் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து கிடைக்கவும் தனித்துவ அடையாள அட்டை எண் பயன்படுகிறது. ஸோ அதனால் பிஎம் கிசான் உங்களுடைய இகேஒய்சி இதெல்லாம் முடிக்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக முடிச்சு வச்சுக்கோங்க. அருகாமையில் இருக்கிற சேவை மையத்தை அணுகி இகேஒய்சி நில சரிபார்ப்பு எல்லாமே முடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த 23வது தவணைத் தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவிருக்குங்க. இந்த வீடியோ பதிவு இதை பற்றி தான் இருக்கிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.